மஞ்சரி எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லின் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல மஞ்சரியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னா ராணா, அதுக்கப்புறம் தீபக்கும் வந்திருக்காரு. மஞ்சரியை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்பவே அழுக வந்துடுச்சு. நீ இல்லாமல் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நீ எப்போ வருவேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன், எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல, பொட்டியை வேற வெளியில் வச்சுருக்காங்க, என்னால் ஓட முடியாது மஞ்ச், நான் என்ன பண்ணுவேன், எனக்கு நிஜமாவே கஷ்டமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே குழப்பமாக இருக்குது. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஓடணும்னு இருக்கா அப்படின்னா ஓடு, உன்னால் முடிஞ்சால் ஓடு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு மைண்ட் ஃபுல்லாக ஓடணும் தான் இருக்குது, ஆனால் என் காலை ஒத்துழைக்காதே, எனக்கு தெரிஞ்சு உன்னோட கோல் என்ன. அதுக்கு இவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஃபைனலில் போய் நிற்கணும். அப்போ எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறேன்னு கேட்குறாங்க. ஐயோ, நீ வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஓடலான்னு நினச்சேனே, நீ எதுக்கு இப்போ ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்கிற, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை, என்னால் வெளியில் இருக்கிற விஷயம் அவ்வளோவா சொல்ல முடியாது ஜாக்லின், நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, உனக்கு என்ன சரின்னு படுதோ அது பண்ணு, உன்னால் முடிஞ்சா நீ போ, இல்லைனா போகாதுன்னு சொல்லிட்டு நல்லாவே அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, சௌந்தர்யா கூட ட்ரை பண்ணிட்டா, ஆனால் அவளால் முடியலன்னு சொல்லிட்டு திரும்பி ஓடி வந்துட்டா, என்னாலையும் அதே மாதிரி தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு ஏன் மேலேயே டவுட்டாக இருக்குது. சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் அவளுக்கு ஓட் பேங்கிங்கும் சரி எல்லாமே நல்லா இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஓட் பேங்கிங் அப் அண்ட் டவுனாக தான் இருந்தது. ஸோ இதை வச்சு தான் மஞ்சரி சொல்லிட்டு இருக்காங்களா என்ன தெரியல, ஆனால் ஃபைனல்ஸ்க்கு கண்டிப்பாக நீ ஸ்டேஜில் நிற்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க பூஸ்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே போயிட்டாங்க, ஏன் பவித்ரா கூட எடுத்துட்டா, பவித்ரா கூட அவளால் முடியாதுதான் நினச்சிக்கிட்டே இருந்தா, ஆனால் அவளாலையுமே சக்ஸஸாக போயிட்டு வெளியிலேருந்து உள்ளே வர முடிஞ்சது. நீ எதை பற்றியுமே யோசிக்காத, உனக்கு என்ன கரெக்டுன்னு செய்யுதோ அதை பண்ணு. நான் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கிட்டையும் நான் பேசினேன், அவங்க எல்லாருமே சொன்னாங்க நீ நல்லா விளையாடுற, அதே மாதிரி தான் விளையாட சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவங்க இன்னொன்னும் சொல்கிறாங்க, வீட்டுக்குள்ளே எல்லாரும் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட முத்து சரியாகவே பேசுகிறதே கிடையாது மஞ்ச், நீ இருக்கும்போது நம்ம எல்லாரும் எப்படி இருந்தோம், அவங்க எல்லாரும் சொன்னாங்க ஜாக்லின் கூட இருந்தால் உன்னோட கேம் கெடுது. அதுக்கு மஞ்சரியும் சொல்கிறாங்க, என்ன கூட தான் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, கடைசி வாரம் அவன் என் கூடயும் சரியாக பேசவே இல்லை, என்னையும் அப்படி தான் பண்ணான், தீபா கூட மட்டும் அவன் க்ளோஸ் ஆகிட்டான், ஆனால் நம்ம ரெண்டு பேரையும் அப்படி தானே பண்ணான், அது நமக்கு தெரிஞ்சது தானே. அவனுக்கு பொறுத்த வரைக்கும் கேம்லேயும் ரிலேஷன்ஷிப்பை ஒன்றா கொண்டுட்டு வரக்கூடாது. தீபக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், வெளியில் அவ்வளோ ரெஸ்பான்ஸு. அவர் சொல்கிறாரு, அவர் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி அவ்வளோ கொண்டாடுறாங்களாம். முத்து, நீ அழுததையும் பார்த்தேன், நீ ரொம்ப என்னை நினச்சிக்கிட்டு புழம்பிக்கிட்டே இருந்த, அதுக்கப்புறம் இதை வின் பண்ணதும் எனக்காக சொன்ன பார்த்தியா, அதையும் பார்த்தேன், நீ எதுக்கு சோர்ந்து போகிற, நீ ஜாலியாக விளையாடு, ஹாப்பியாக இருக்கிறது போகிறது 2 நாள் தான். இந்த வீட்டில் யாருக்கு தான் பிஆர் இல்லை, பிஆர் வைக்கிறது தப்பே கிடையாது, ஆனால் அதுக்காக அடுத்த கண்டஸ்டண்ட்டை போட்டு உடைக்கிறது தான் தப்பு. ஜாக்லின் கேட்குறாங்க, அண்ணா வீட்டில் எப்படி இருக்காங்க, என்ன சொல்கிறாங்க, நான் ஒன்றுமே சொல்ல முடியாது ஜாக், ஆனால் எல்லாருக்குமே உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணலை, ஃபைனலுக்கு போனால் நம்ம ஃபைனலோட தான் முடிஞ்சிடும் இல்லையா, ஆனால் இப்போ நடுவில் போனேன்னு வச்சுக்கோயேன், அதோட கெத்தே வேறு மாதிரி ரெஸ்பான்ஸ் தான். யாருக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், எனக்கு தெரிஞ்சு கப்பு மட்டும் இல்லை, கப்போட சரி ரன்னர் அப் வந்தாலும் ஓகே, ஆனால் இதில் இருக்கிற பெருமை வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஒருத்தங்க கப்புக்காக உழைக்கணும், இல்லைன்னா ரன்னர் கப்பாக உழைக்கணும், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வர்றது தான் ரொம்பவே பெஸ்ட்னு சொல்லிட்டு தீபக் இவங்க கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. மஞ்சரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி அனுப்பியிருந்தாலுமே ஜாக்லினோட மனசு கொஞ்சம் திடமாக இருந்திருக்கும், அவங்களுமே சொல்லியிருப்பாங்க ரிஸ்க் எடுக்காதன்னு சொல்லிட்டு, இல்லைனா ஃபர்ஸ்ட்டு போ அதுதான் கரெக்டுன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் இவங்க வந்தது லேட்டாக போச்சு. சரி, முத்துக்குமார் பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரெஸ்பான்ஸு ஜாஸ்தியாக இருந்தாலுமே அவர் பொறுத்த வரைக்கும் அவருமே ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காருன்றது தான் உண்மை. இவங்க எல்லாம் வெளியில் போயிட்டு வந்து சொன்னவங்க என்னென்னா, எதுக்காக நீ ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப இடம் கொடுத்த, அதை நீ கொடுத்துருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமேலேயும் அது கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. மஞ்சரியும் அதே தான் ஜாக்லின் கிட்ட சொல்லியிருக்காங்க, நம்ம 2 பேரும் ரொம்ப எமோஷ்னலாக விளையாடிக்கிட்டோம், அதை மட்டும் கொஞ்சம் தூக்கி வச்சுருந்தேன்னா நானுமே வெளியில் போயிருக்க மாட்டேன். ஜாக்லினோட இன்னைக்கு எபிசோட் பார்த்திங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும், உள்ளே இருக்க கண்டஸ்ட்டுமே ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டாங்களாம், அது இல்லாமல் இருக்கிற எக்ஸ் கண்டஸ்ட்டும் வெளியில் போகணும்னு சொல்லியிருக்காங்களாம். ஆக்சுவலாக உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெட்சு வச்சது எல்லாமே முத்துக்குமாருக்காக தான், அதில் ஜாக்லின் மற்றவங்களாம் வளைஞ்சு விழுந்துட்டாங்கன்றது தான், அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க போவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டமும் சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை இவங்களுக்காகவே ஏற்றியும் அந்த செகண்டையும் மாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எது உண்மையோ இல்லையோ, ஆனால் மிட்வீக் ஷெவிஷன் ஒன்று வைக்கிறதுனால ஜாக்லின் எலிமினேட் ஆகிறது கரெக்டாக இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு பிக் பாஸ் தமிழ் 8 சம்மந்தமான லைவ் அப்டேட் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.